கிட்ஸுக்கு விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவா இப்ப பொலிட்டீஷியனா தெரியும். ஆனா எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு விஜய் யாருன்னு தெரியுமா? எங்க சைல்ட்ஹுட்ல கில்லி, சிவகாசி, போக்கிரின்னு தியேட்டர்ல போய் கைத்தட்டி ரசிச்சு பார்த்தது மட்டும் இல்ல, வீட்ல இருந்தே சன் டிவி, கே டிவி, ஜெயா, ராஜ் டிவில பூவே உனக்காக, பத்ரி, பிரியமானவளே, நெஞ்சினிலே, பகவதி, காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, குஷி, ஃப்ரெண்ட்ஸ், புதிய கீதை, வசீகரா மாதிரியான படங்களை பார்த்து பார்த்து உருகுன தலைமுறை எங்களுக்கு. ஒரு கிளைமேக்ஸ பார்த்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னா துள்ளாத மனமும் துள்ளும். அதே கிளைமேக்ஸ பார்த்து ரத்த கண்ணீர் வந்துச்சுன்னா அது ஷாஜஹான். இப்பெல்லாம் கண்ணு செவக்க, நரம்பு புடைக்க, மாஸ் டைலாக் பேசுற விஜய தான் உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் அவரு உதடலுங்காம பேசுவாரு. இந்த செடியில இருக்கிற பூவெல்லாம் எவ்வளவு அழகா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு பாத்தியா? அவர் மூவி பாட்டெல்லாம் கூட ஆல்பம் ஹிட் தான். எல்லா சிங்கர்ஸ் வாய்ஸும் அவருக்கு ஆப்டா செட் ஆயிரும். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசி விடுமே, வார்த்தை காதலை சொன்னாய், என் வாலிபம் நனைந்ததடி. கண்ணை மூடிட்டு கேட்டா கூட விஷுவல்ல அந்த பாட்டுக்கு அவர் எப்படி வாய் அசைச்சாரு அப்படின்றதுதான் ஞாபகம் வரும். நீ சுருட்டி போட்ட முடி, கண் கொண்டு தன் கண்ணை கண்டவர்கள் கிடையாது. எந்த ஹீரோயினா இருந்தாலும் ஆன் ஸ்கிரீன்ல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருவாரு. டான்ஸ பத்தி எல்லாம் சொல்லவே வேண்டாம். அவர் போடுற ஸ்டெப் நாம போட்ட வராது. ஆனா அவர் ஃபேஸ்ல ஒரு துளி கஷ்டம் தெரியாம ஜாலியா பண்ணுவாரு. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அவரோட ஃபர்ஸ்ட் 20 படத்துல லைக் ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், நினைத்தேன் வந்தாய், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இதுலெல்லாம் வெரி யங் ஏஜ் லுக்ல இருப்பாரு. அதுக்கடுத்துதான் ஒரு யங் அடல்ட் லுக். மின்சார கனவு, குஷி, ஃப்ரெண்ட்ஸ், தமிழன், யூத், இதெல்லாம் எவர் கிரீன் ஹிட் லிஸ்ட். கில்லி தான் ஆல்மோஸ்ட் எங்களோட ஃபேவரட் மூவி. ஆனா அதுக்கு விதை போட்டது திருமலை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து கம்ப்ளீட்டா வேற லுக்ல இருப்பாரு. மாஸ் ஹீரோன்னு அந்தஸ்து கொடுத்த படம். ஆனா அந்த படத்தோட கரு என்ன தெரியுமா? காதல் தான். கண்களிலே உன் கண்களிலே போய் காதல் நாடகம். இப்படி ஆக்ஷன் ஹீரோவா இருந்து கூட லவ் பண்ணவரு எங்களுக்கு எப்பயுமே லவ்வர் பாய் தான். ஆஃப்டர் கில்லி ஃபுல் ஆக்ஷன் ஹீரோ, பாக்ஸ் ஆபீஸ் சக்கரவர்த்தி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சச்சின், காவலன், நண்பன் மாதிரி 3 ராம்காம் தான் பண்ணிருக்காரு. இதுக்கடையில ஆதி, சுறா, குருவி, அழகிய தமிழ் மகன் மாதிரி ஆவரேஜ் மூவியும் வந்துச்சு. ஆனாலும் அது பார்க்க நல்லா தான் இருக்கும். டிவில போட்டா உட்காந்து பாத்துருவோம். அவரை முழுசா சொந்தம் கொண்டாடுற உரிமை 90s கிட்ஸான எங்களுக்கு தான்.